What is up, squad? Welcome back to another video. So hopefully எல்லாருமே சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். And today's video is all about the reaction of DC trailer reaction தான் பண்ண போறோம். So without wasting time வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். And also எல்லாருக்குமே தெரியும் DC albums are goated albums. ஆக்சுவலாக ரீசெண்ட் இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் எல்லா பிஜிஎம்ஸும் சூப்பராக இருக்கிற ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா டிசி தான். அண்ட் வந்த எல்லா அப்டேட்ஸுமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், அதோட பிஜிஎம் என்ன வைரல் ஆச்சுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க பார்த்துடலாம் செகண்ட் ட்ரெய்லர், ஐ மீன் ரிலீஸ் ட்ரெய்லர் இன் 3, 2, 1 கோ. சம்மர் ஃப்ரேம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்டோட டிஸ்கார்டர் கன்ஸை ஒரு டீம் திருடிட்டானே. ஓகே, இந்த வீச்சு. இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு ரூட்டால மர்டர் பண்ணிட்டானே. தெரிஞ்சுக்க போறதில்லைங்கிற தைரியம் தான். நீங்களா யாரு? உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? போலீஸ்க்கு நாங்க ரவுடி, கேங்ஸ்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? முறைக்கிற உன் கண்ணு முன்னாடி தான்டா அவன் செய்வேன். மாஸ்டர் ஸ்டைல், நைஸ் ஒன். செம்ம பிஜிஎம்டா, பிஜிஎம்க்கு கட்ஸ். ஓஹோ, ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக். Holy fuck. ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன் உயிர் போகாது. The one thing that every single time which impresses me a lot is the quality of this particular movie, bro. Everything, like, you know, music லந்து புடிச்சு சினிமாட்டோகிராஃபில இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி ஸ்டஃப் ஆகுது. சூப்பராக ஆகுது ஸ்குவாட் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் கூட அவ்வளோ சூப்பராக ஆகுது. லோக்கியோட லுக் ஆகட்டோ, ஐ மீன் லோகேஷ் அண்ட் அனிருத் ஹேவ் கிவன் எவ்ரி சிங்கிள் திங். ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா அனியோட பிஜிஎம் தான் இந்த படத்தை வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வச்சுக்குது. அவங்க ப்ரமோட்டிங் ஸ்ட்ராட்டஜினா வந்து பார்த்தீங்கன்னா 99.9999% அனிருத் தான் காரணம். இந்த மூவி ஃபுல் இந்தியாக்கே ஓகே இந்த மாதிரி ஒரு மூவி வருது, ஓ இந்த மூவியில் தான் இந்த பிஜிஎம்மா அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அனிருத். அனிருத் தான் ப்ரமோஷனலாக இந்த படத்தை வேற லெவலில் வச்சுக்கிறாரு. அண்ட் தென் யூனோ அண்ட் நவ் இட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் அருண் மாதேஸ்வரன்பா. And பார்த்தீங்கன்னா everything looks good, but then once I start decoding or once I start getting deep into it, I just see more than a story. I see a lot of action, lot of blast, lot of gunshots, everything, you know, everything looks good actually. But then வெறும் இது மட்டும் படமா இருக்க கூடாதுன்னு தான் நான் நம்புறேன். There has to be something, you know, there has to be some roots to follow the actions, right? So அது மெயின், the conflicts behind the actions should be strong. வெறும் பிளாஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூனோ அது வந்துட்டு லைக் ஒரு மீனிங் இருக்காது அதுக்கு, யூனோ. பட் தென் if there is a reason behind every actions,
it will be good. ஸோ அதுதான் மெயின். ஸோ it all depends on அருண் மாதேஸ்வரன். இஃப் த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அனி இந்த படத்தை வேற எங்கேயும் தூக்கின்னு போயிடுவார்ப்பா. சத்தியமா சொல்கிறேன். இப்பயே என்ன ஆல்பம் ஸ்குவாட். அண்ட் ஆல்சோ இந்த போஸ்டர் டிசைன்ஸ் யார் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஸ்டர் டிசைன்ஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். செம்ம போஸ்டர் டிசைன்ஸ். ஒரு போஸ்டர் கூட சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்வேன். அண்ட் திஸ் ட்ரைலர் ஆல்சோ, த ஃபர்ஸ்ட் ட்ரைலர் செகண்ட் ட்ரைலர் ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ட்ரைலர் இப்போ தான் பார்த்தேன். பட் தென் செகண்ட் ட்ரைலர் இப்போ தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலரு சூப்பராக இருந்துச்சு ஸ்குவாட். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், விட்ட எல்லாத்துலேயும் எனக்கு அந்த ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிச்சு. த மெயின் ரீசன் இஸ் அனியோட அந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் தென் ஃபிங்கர்ஸ் கிராஸ், ப்ளீஸ் பி குட். இது சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் தென் உங்களுக்கு ட்ரெய்லர் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். அடுத்த வீடியோ சரிப்போம். ஸ்டேடியம் பாய்.